தனது பிறந்த நாளை கொண்டாடும் நவீன்குமார் உள்ள சுகத்திற்காக உதவ நன்மைகளுக்காக அந்த பயணின் வளர்ச்சிக்காக அகில உலக திருச்சபைக்காக செவித்து ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற பாவங்களை நினைத்து இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிக்கிறோம். எல்லாம் இறைவனிடமும் முதல் வாசகம். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். இறைவாக்கினர் எரேமியாவிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, 2 வசனங்கள் 11 முதல் 20 முடிய. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நான் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றிவிடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர், உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர். நீர் அவர்களை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Thank you.
யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர் மெஸ்ஸியா இவரே என்றனர். மற்றும் சிலர் கலிலேயாவில் இருந்தால் மெஸ்ஸியா வருவார், தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேமின் ஊரிலிருந்தும் மெஸ்ஸியா வருவார் என்றல்லவா மறைநூல் எழுதியிருக்கிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை பொருட்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலரிடம் ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ? தலைவர்களாவது பரிசேயர்களாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்திற்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயர்கள் ஒருவர் இருக்கிறது, அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தனர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுபடியாக, நீரும் கலிலேயரா என்ன? மறைநூலை உருவி ஆய்ந்து பாரும், அப்போது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றதில்லை என்பதை அறிந்து கொள்வேன் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரது வீட்டுக்கு சென்றார்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. நாள்தோறும் நான் சுமக்கும் சிலுவைகளே,
நாள்தோறும் நான் சுமக்கும் சிலுவைகளே, நான் வாழ என்னை நடக்கும் சிலுவைகளே, அடுத்தவர் நலன் கருதி நன்மை செய்ய வரும்போது, அடுத்தவர் நலன் கருதி நன்மை செய்ய வரும்போது, அடுக்கடுக்காய் வரும் சிலுவைகளே, அடுக்கடுக்காய் வரும் சிலுவைகளே, அடுத்தவர் நலன் கருதி நன்மை செய்ய வரும்போது, அடுத்தவர் நலன் கருதி நன்மை செய்ய வரும்போது, அடுக்கடுக்காய் வரும் சிலுவைகளே, அடுக்கடுக்காய் வரும் சிலுவைகளே, ஆண்டவன் வழியிலே நடந்திடும் பொழுதிலும், ஆண்டவன் வழியிலே நடந்திடும் பொழுதிலும், தடுத்து விழச் செய்யும் சிலுவைகளே, தடுத்து விழச் செய்யும் சிலுவைகளே, தடுத்து விழச் செய்யும் சிலுவைகளே, தடுத்து விழச் செய்யும் சிலுவைகளே, நாள்தோறும் நான் சுமக்கும் சிலுவைகளே, நாள்தோறும் நான் சுமக்கும் சிலுவைகளே, நான் வாழ என்னை தடுக்கும் சிலுவைகளே, நான் வாழ என்னை தடுக்கும் சிலுவைகளே, நீதி நேர்மையுடன் உழைத்திட வரும்போது, நீதி நேர்மையுடன் உழைத்திட வரும்போது, நேரெதிர் வருகின்ற சிலுவைகளே, நேரெதிர் வருகின்ற சிலுவைகளே, நீதி நேர்மையுடன் உழைத்திட வரும்போது, நீதி நேர்மையுடன் உழைத்திட வரும்போது, நேரெதிர் வருகின்ற சிலுவைகளே, நேரெதிர் வருகின்ற சிலுவைகளே, உண்மையை புதைத்துவிட்டு உயிர்களை பறித்திடும், உண்மையை புதைத்துவிட்டு உயிர்களை பறித்திடும், வன்முறை சேர்க்கின்ற சிலுவைகளே, வன்முறை சேர்க்கின்ற சிலுவைகளே, வன்முறை சேர்க்கின்ற சிலுவைகளே, வன்முறை சேர்க்கின்ற சிலுவைகளே, நாள்தோறும் நான் சுமக்கும் சிலுவைகளே, நாள்தோறும் நான் சுமக்கும் சிலுவைகளே, நான் வாழ என்னை தடுக்கும் 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 சிலுவைகளே. Praise the Lord. 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 கிறிஸ்மஸ் நேரத்திலே ஒரு பழைய கிறிஸ்மஸ் பாடல் பாடும், கண்ணீர் செல்வது. அதில் இரண்டாவது சரணத்தில் இன்ப வாழ்வின் மையம் நீ, துன்ப வாழ்வை தேர்ந்ததே இந்த ஒரு அழகான அறிவு. இன்பத்திற்கெல்லாம் ஊற்றான நீ, துன்பத்தின் வழியை எதற்காக தேர்ந்தெடுத்தாய்?
கடவுள் நினைத்திருந்தால் ஒற்றை வார்த்தையில் உலகத்தின் பாவத்தை கழுவி போக்கி இருக்கலாம். நம்மையெல்லாம் ஆதாமை போல் புனிதமாக்கி இருக்கலாம். ஆனால் அடிமையின் தன்மை போக்கு சாவை ஏற்கும் அளவுக்கு, அதிலும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு தன்னையே தாழ்த்தி கொண்டு மீட்பை கொண்டு வந்தார். இயேசுவின் பாடுகள் கொஞ்ச நேரமாக 3 நாள் பாடுகள் இருக்கிறது. அவர் 33 ஆண்டு காலம் அவர் வாழ்ந்தது ஒரு நரக வாழ்க்கை. ஏன்னா அவர் மட்டும்தான் புனிதம், பாக்கி எல்லாமே பாவம், வஞ்சகம், சூழ்ச்சி. அவருக்கு என்று அவரை புரிந்து கொண்டது எப்படி இருக்கும். அவர் பேசுறதுலாம் பைத்தியக்காரன் பூசத்துலாம் பேசுகிறான். நானும் பேசிட்டு இருக்கிறான், நானே உள்ள கொடுக்குறான், நானே வழி இருக்கிறான், ஒன்று 2 ஆயிரம் அப்படின்னு பிரகடனம், பப்ளிசிட்டி, பொறாமை. எப்போனாலும் அவர் கூட எவ்வளோ கூட்டம். அதனால போகிற இடம் பூரா ஏதாச்சும் சண்டை, ரொம்ப கல்லால் எரியறது, எதிர்ப்புகள் எல்லா இடத்துல, ஆட்சி இடத்துல எதிர்ப்புகள், வரிசையருக்கு, சரிசையருக்கு, ஏரோதியருக்கு, ரோமை அரசருக்கு எல்லாருக்கும் எதிர்ப்புகள். எதை பேசினாலும் ஒரு குற்றம் கண்டுபிடித்தார். அந்த சீடுகள் 12 பேர் கூட அவருக்கு யாருமே அவருக்கு விசுவாசமாகும். எல்லாம் நான் நம்புறேன் கூட இருந்திருக்கேன். ஒன்றும் அவர் புரிந்து கொள்ளவும் இல்லை, அவரை பின்பற்றவும் இல்லை. எல்லாம் ஓடிவிட்டாங்கோ. கஷ்டம் அவர்கள் ஓடி வாங்கிட்டு அவருக்கு ரொம்ப மோசம். ராயர் வாழ எடுத்தாரு, ஒரு அடி தான். அதுக்கப்புறம் நாளே காணும், எங்களுக்கு ஒடிஞ்சாருன்னு தெரியாது, ஓடிவிட்டார். அவருக்கு நம்பகமானது யார்? ஒரே சீடர், அது யோவான். தலைமையில் அறிமுகமானதுனால சிலுவையில் போய் நின்றார். மாதா பாக்கி எல்லாம் அவரை தூற்றுவதும் கடைசி வரைக்கும் ஒட்டுமொத்த அவமானம் கொடுக்கப்பட்டது. ஒரு மனுஷன் சந்திக்கக்கூடிய எல்லா வகையான அவமானங்கள் நிர்வாணமாக்கி, நிர்வாணப்படுத்தி உலகம் சில உயரமாக 15 அடி நீளம் மேல்வீச்சு நிர்வாணமாக சிலுவையில் அதை ஆசைப்பட்டார்கள். ஒரே ஒரு கஞ்சல் துணி, அதாவது இந்த ட்ரெஸ்ஸை கட்டி எடுத்துக்கிறாங்க. ஆனால் மாதா முக்காட்டு தான் எடுத்து கடைசியாக மாதா உடலை இதை கட்டுன்னு சொல்லி பரிசுத்த துணியை கொடுத்து அதான் ரெண்டு கட்டிக்கிறார் கடைசி. அந்த அளவுக்கு அவமானம் இல்லையா? எவ்வளோ அவர் வேதத்தை எல்லாம் வெளியே இருக்காரு. அவரோட கஷ்டங்கள் கூடவே புள்ளி வச்சாங்க. காட்டி கொடுத்த யுவதாஸ், மறுதளித்த ராயன் கூட இருந்தாலும் பெரிய துரோகியார். அவரோட புதுமை வாங்கியவர் அவர்கிட்ட சாட்சிகள் எல்லாம் சேர்க்கிறார். எதிரி யாருமே இல்லை. தந்தையை கைவிட்டு விட்டார். கடைசியா அப்பா பிரேயர் பண்ண அவர் காப்பாற்றுவார். கடைசியா நீங்கள் விட்டுட்டீங்களா? நோபடி. டாக்டர் டெசலேஷன் யாரும் ஒரு மனிதன் படக்கூடிய அவமானத்தின் உச்சகர், துன்பங்களின் உச்சத்தை சுமந்து அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது சிலுவையில் தொங்குறப்பே அவமானப்படுத்துகிறார். நீ மெசியாவாக இருந்தால் கீழே இறங்கி வா, சிலுவையிலிருந்து இறங்கி வா, நான் நம்புறேன். எவ்வளோ பண்ணிட்ட, சிலுவையில் தொங்குற, நீ இறங்கி வா, நான் நம்புறோம். சிலுவை இல்லாத ஒரு மதத்தை எதிர்பார்க்கிறார்கள். நீ இறங்கி வா, நான் நம்புறேன். உன் பின்னாடி வர எல்லாரும் போலாம், ஒரு புது மதத்தை ஆரம்பி. சிலுவையில் மதம் வேண்டாம், சிலுவை இல்லாத ஒரு மதம் வேண்டும். அதான் நம்ம கேட்குறேன், கோரிக்கை. இறங்கி வா, இது வேண்டாம், நான் வரேன். இயேசு இறங்கவில்லை. சிலுவை இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை. அதனால தான் அவர் இறங்குறார். கிறிஸ்தவம் என்பது சிலுவை பாதை. இது வேணாம், கிறிஸ்தவ நேசிக்கவில்லை என்று
அர்த்தம். அந்த மதத்தை நிரூபிக்க அத்தனை வருஷம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் அல்ல. இயேசு சிலுவையிலிருந்து கீழே இறங்கவில்லை. அப்புறம் என்ன சொல்றாங்க? பிறரை காப்பாற்றினார், தன்னை காப்பாற்றிக் கொள்ளவில்லை. நானும் புது செஞ்ச செத்தவன் போய் கொடுத்த ஒரு நோயாளி குணமாக்கணும், கண்ணை திறந்து வச்சாங்க, என்னடா பண்ணி உடனே காப்பாற்ற என்னையா செய்யாது கிரிட்டிசிசம். நீ உன்னை காப்பாற்ற முடியல, அடித்தா ஒரு பூண்டு ஊத முடியல, நீ பாட்டுக்கு வர்ற. ஆனால் அது மாதிரி வந்து சாவதியே. இங்கே நல்லா யோசிச்சு பார்ப்போம். ஒரு தலைவன் தியாகம் செஞ்சாதான் தலைவன், தியாகம் செஞ்சாதான் நல்ல தலைவன். நல்ல ஆயுள் தன் நாடுகளுக்காக உயிரை கொடுக்கிறான், அவன் தான் நல்ல ஆயுள். ஒரு தாய் நல்ல தாயாக இருக்க வேண்டும் என்றால் அவர் பிள்ளைக்காக தியாகம் செய்ய வேண்டும், உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டான். இதுதான் ஒரு நல்ல தாய். ஒரு போர் வீரர் நாட்டு எல்லையில் சண்டையிடுகிறவன் நாட்டுக்காக உயிரை கொடுத்தால் தான் அவன் நல்ல வீரன். அவன் தன் உயிரை காப்பாற்றி நாட்டை காட்டி கொடுத்தா அவன் நல்ல வீரன் அல்ல, இல்லையா? அதுபோலத்தான் இயேசு தன்னை காப்பாற்றிக் கொள்ள விரும்பவில்லை, காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் இல்லை. அவர் என்ன நினைச்சிருக்கலாம்? சிலுவையில் போடாம கிடைக்காமலே காணாமல் போயிருக்கலாம், மறைஞ்சு போயிருக்கலாம், இல்லையா? சிலுவை கொடுத்த சிலுவைக்கு ஒரே அடி அடிச்சிருக்கலாம், ஓடாங்க. அவர் எல்லாவற்றையும் தந்தை தனக்கு கொடுத்த கசப்பு காடியை கடைசி துளி வரை பருகிறார். நான் நினைச்சிருந்தா சொல்றாரு, நான் நினைச்சிருந்தா எத்தனை படை அனுப்பியிருப்பார் தெரியுமா என் விண்ணக தந்தை அப்படின்னு ராயப்பட்டோம். வாழ உரையில போகிறார், விசாரணை நான் காப்பாற்றுறேன், எவனை நான் காப்பாற்ற தேவை, நானே விரும்பி இருக்கின்ற சாவு என் உயிரை கொடுக்கும், என்னால் திரும்பி எடுத்துக்க எனக்கு பவர் அப்படின்னு சொல்றார். இதுதான் கிறிஸ்தவம் என்றால் சிலுவை. இப்ப நம்மள அந்த திருவிழி ஆண்டிலே நம்பிக்கையின் திருப்பயணிகளாக விருது வாக்கோடு திருச்சபை திருவிழி ஆண்டை தொடங்குகிறது. நம்பிக்கையின் திருப்பயணிகளாக. அது என்ன நம்பிக்கை? என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய அவநம்பிக்கை சூழ்ந்திருக்கு. எங்க பார்த்தாலும் போர்கள், அச்சம், குழப்பம், கலக்கங்கள், நம்பிக்கை இல்லாத தன்மை. உலகம் கெட்டு போச்சு, சொல்லதான் முடியாது. அவ்வளோதான், இன்னும் உலகம் அழியும் போது எல்லாம் விசாசாயிட்டா அவ்வளோ ஒன்றுமே மீட்க முடியாது. குடும்பத்தில் சத்தா பிள்ளைகள் சேர்ந்து நம்ம அநியாயம் கொள்ள நடக்கிறது. ஒரு நம்பிக்கையற்ற சூழலில் சிலுவை நமக்கு நம்பிக்கை தருகிறது. நம்பிக்கை திருப்பயணிகளாக அந்த சிலுவை சாவை அவர் ஏற்கும் பொழுது புத்தி திறக்கப்பட்ட இதயம் செத்து மடிந்து விட்டதை மீண்டும் துடிக்காது என்று நினைத்தார்கள். ஆனாலும் கல்லறை காவல் காத்தார்கள். தெரிஞ்சு வந்துட்டாங்க. எல்லாம் நிறைவேற்றி இயேசு சொன்னப்ப மனுஷன் நினைச்சான் எல்லாத்தையும் முடிச்சுட்டோம். இயேசு அவருடைய கடை முடிச்சுட்டான்னு சொல்றார். அது முடிவல்ல, மரணம் ஒரு விடிவின் ஆரம்பமாகும். எனவே தான் இந்த சிலுவை இந்த நங்கூரம் போல சொல்றோம். நங்கூரம் போட்டால் எல்லாம் மீனவ சமுதாயம் ஒரு கப்பல் நிற்கணும்னா அந்த சின்ன நங்கூரம் போய் மனத்தை சொல்லுனா போதும், அப்படியே ஆடிட்டார்கள் நின்று. சிலுவை நமக்கு நங்கூரம். அந்த சிலுவையை பார்த்தா நமக்கு மீட்பு உண்டு என்ற நம்பிக்கை தருகிறது. நம்பிக்கையற்ற சூழலில் கவத்தாலும் பிரச்சனை கசப்புங்கிறப்ப அந்த சிலுவை நமக்கு நம்பிக்கையை தருகிறது. அதனால நம்பிக்கையின் திருப்பயணிகளாக வாழ்வை எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விருதுவாக்கை முன்னெடுத்து திருச்சபை நடைபெறும். எல்லா சூழல்களிலும் எல்லா மக்கள், எல்லா குரூப்ஸ், இளைஞர்கள், வயதானவர்கள், நோயாளிகள் எல்லாருக்கும் நம்பிக்கை தரக்கூடிய சிலுவை. சிலுவை இல்லாமல் வாழ முடியுமா? வாழ்க்கையே இல்லை. உதாரணமாக கேட்குறேன், இந்த உலகத்தில் நல்லவன் கஷ்டப்படுவாங்க, கெட்டவன் கஷ்டப்படுவாங்க.
பிரார்த்தனை பண்ணி ஜெயிச்சிடலாம், உலகத்தின் பார்வை ஜெயிச்சோம்னா நீ ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஒன்றும் பேசிப்பாரு, சாயங்காலத்தில் எத்தனை எதிரி உனக்கு உண்டாகிறாங்களோ 100% பேசணும், 50-50 கலப்படம் பேசுறதா நீ பேசிப்பாரு. ஒரு நாள் பேசுறது சத்தியத்தை சாயங்காலம் ஊரையோட பெரிய நல்லதுக்கு காரணம், கெட்டதுக்கு தான் காரணம். இயேசு சிலருக்கு அறிஞ்சாங்க, என்ன தப்பு செஞ்சோம், காந்தி எதுக்கு சுத்தான், பொறாமை கெட்டது. நல்லவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும். நீ சிலுவை சுமந்தாதான் நீ கிறிஸ்தவன், உனக்கு வருகின்ற சிலுவையை தூக்கினாதான் உனக்கு மீட்பு. இதோட அருமைப்பு தெரியாது. நீ சுமக்கும் சிலுவையின் அருமை இப்போ உனக்கு தெரியாது. அது எப்ப தெரியும்? ஒரு நாள் வரும், உன் கணக்கு முடிக்க வேண்டிய நேரம் வர்றப்ப நீ மேற்கொண்ட எல்லா சிலுவைகளுக்கும் ஒரு ஆசீர்வாதம். அப்பதான் அம்மா இன்னும் நிறைய கஷ்டப்பட்டுருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு நினைப்பேன். அது வரைக்கும் கஷ்டத்தோட அர்த்தம் புரியாது. ஐயோ வந்துட்டே நடந்துகிட்டே போயிட்டு இருக்கோம் இல்லையா? கடவுளுக்கு கண் இல்லையா? சிலுவையை விரும்பி சுமக்க வேண்டும். ஒரு பாஷா இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது அது எந்த சூழ்நிலை புரியுதா? உனக்கு வியாதியாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், சண்டையாக இருக்கலாம், வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், கல்யாணம் நடக்காமல் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைங்க சரியில்லாமல் இருக்கலாம், மரணமாக இருக்கலாம், இழப்பாக இருக்கலாம். எல்லாம் சிலுவைகள், எல்லாம் சிலுவைகள். அது உனக்கு உனக்கு ஸ்பெஷலாக ஏற்பாடு சிலுவை. ஒவ்வொருத்தரும் டிசைன், இந்த டிசைன், இது ஒரு டிசைன், அது ஒரு டிசைன். ஒவ்வொருத்தரும் உன் கணவருக்கு சட்டை தைச்ச மாதிரி கொடுத்துருப்பாரு. நினைக்கிறேன் ஆண்டவர் எனக்கு உலகத்துக்கு நான் பட்டத்திலே நான் தான் அதிகமாக கஷ்டப்படுறேன் சார், என்னை போட்டு எழுதுவது உண்டோ? ஒன்றும் கிடையாது. உனக்கு தேவையான அளவு 1ஆம் கிளாஸ் குட்டி சிலுவை, 2ஆம் கிளாஸ் பெரிய சிலுவை. நீ எவ்வளவு அளவு சட்டை டெய்லர் மாதிரி கடவுள் உனக்கு கரெக்டாக ஃபிட்டிங்காக கொடுத்துருப்பார். உனக்கு கம்மியாக இருக்காது, பெருசாக இருக்காது, அளந்து போட்டு வச்சிருக்காரு. ஆட்டுக்கு வாழ வச்ச மாதிரி உனக்கு இவன் போதும், இந்த பயிர் இருக்கு, இவன் தாங்க மாட்டான் சொல்லிட்டு அளவாக சொல்லுவேன். ஆனால் நீ நினைச்சுக்கணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வீட்டுக்கு வீடு ஆசைப்படிதான் அவனுக்கு பிரச்சனை. இந்த சிலுவைகள் கடவுள் அனுமதிக்கிறார். ஒரு மீட்பின் சின்னம் இது. இந்த சிலுவையை தூக்கி போட்டீங்கன்னா ஒரு அழகான கதை எப்போதுமே எனக்கு ஞாபகம். ஒரு பெரிய கூட்டம் எல்லாருக்கும் சிலுவை கொடுக்குறார் அந்த தலைவர். இந்த சிலுவை தூக்கி போகலாம் எல்லாம் சில பேருக்கு நீட்டாக இருக்கு, சில சின்னதாக இருக்கு, இல்லை கஷ்டமாக இருக்குது. அவர் சொல்றாரு ஒரே ஒரு ரூல், இந்த சிலுவையை எங்கேயும் விட்டுறக்கூடாது, இதோட அருமை பின்னாடி தான் வந்தீங்க அப்போ சொல்றாரு. எல்லாம் சில பேருக்கு போகிறாங்க, பெரிய கூட்டம் போகிறாங்க. அதில் சில பேர் என்ன பண்ணுறான், ஏன் எடுத்துட்டு போயிட்டு வான்னு சொன்னாங்கன்னா ஒரு அடி வெட்டினா வெயிட் கம்மியாக இருக்காங்க, ஒரு அடி வெட்டிக்கிறாங்க கீழே 14 அடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இந்த சைடு ஒரு அடி வெட்டினாங்க, ரொம்ப இடிக்குது இந்த பக்கம் கீழே, அதை ஒரு அடி வெட்டலாம். இப்படியே போய் ரொம்ப சின்ன வாட்டி ஜாலியாக போயிட்டு இருக்கிறாங்க. பயணம் முடிய போகுது, அந்த ரோடு முடிய போகுது. பார்த்தா அதெல்லாம் பார்த்தா தடிக்கு விழுந்தோம்னா 1000 அடி போட குறைஞ்சாலும் சூசைட் பாயிண்ட் மாதிரி இருக்கு, கீழே ஒன்றும் தெரியும். ஆனால் பாதை தொடர்ந்து அந்த பள்ளத்துக்கு ஒரு பள்ளம் கரெக்டாக இருக்கு, அந்த பக்கம் அடுத்து பாதை ஆரம்பிக்குது. இந்த சிலுவையை வெட்டாமல் வந்தவங்களாம் வைக்கிறான் கரெக்டாக இருக்கு. இந்த பாதைக்கும் அந்த பாதை கரெக்டாக இருக்கு, வச்சா மேலே ஏறி போனால் அந்த பக்கம் சிலுவை போயிட்டான். இந்த சிலுவை வெட்டினோன்னா என்னாச்சு, ஒரு அடி குறையும் எதிர்காலம் அங்கே நின்றுட்டான், முடிஞ்சு போயிடுச்சு. இதுதான் கிறிஸ்தவம். என்னன்னா பிரச்சனை கொடுப்பார் கடவுள், கைவிடலாம். இது உனக்கு தேவை. நீ நிறைய செவிக்கும் பொழுது, நிறைய ஆன்மாக்களை மீட்கும் பொழுது உனக்கு நிறைய கஷ்டங்கள் வரும். ஒவ்வொரு நாளும் ஏதாச்சும் டிசைனா புரியுதா வரும். அதனை திரும்பி சுமக்க தான் அந்த சிலுவை நமக்கு நம்பிக்கை சொன்னா. சில பேர் சொல்லி செத்து போயலாம் போல இருப்பார். பைபிள் நிறைய பேர் சொல்லியிருக்காரு, தப்பு கிடையாது. இறைவன் என்ன சொன்னார் தெரியுமா?
என் தாய் வயிற்றில கரைஞ்சி போயிருக்க கூடாதா? அப்படியே 4 மாசம் கூட போயிருக்க கூடாதா? என்ன ஜெபம் பண்ணாதா? என் தாய் வயிற்றில் நான் கரைந்து போயிருக்க கூடாதா? உனக்கு ஒரு ஆம்பளை கூட சேர்ந்து பிறந்தப்ப நீ அப்பான்னு சொன்னான், அந்த செருப்போட அடிச்சு அவன் கையில கிடைச்சான் அப்படின்னு அதுவும் புலம்புறாரு. அப்புறம் நான் யோகு என் பிறந்த நாள் சகிக்கப்படுக, என் பிறந்த நாள் சகிக்கப்படுக. யோனா ஏன் அவ்வளவு கோவப்படுற? நான் செத்து போயெல்லாம் கூட இருக்கு, ஏன் எடுத்துட்டு வந்த? சாகும் அளவுக்கு கோபம். எனக்கு எடுத்து தப்பி ஓடுறேன் கூடாம திரும்பி கூடாது கையை வச்சு இல்லாத அட்டாசம் நான் தான் போறேன்னு சொன்னாங்க. எல்லாம் தொபியா தூக்கு மாட்டிய கையில் போன கொண்டாடி கேவலப்படுத்தி விட்டான். இனிமே என்ன ஆட்கள் தூக்கு மாட்டி கொண்ட மாட்டி விட்டார். கையில் இருக்கு நோ ஹோ ஒன்லி ரோ கையில் ரோ படம் மேலே அப்புறம் மேலே உட்காந்து கழுத்தில் கையில் போட்டு சிந்தனை என்ன பண்ணுறது? நம்ம கேவலம் பேசுவாங்க. சரி வேணாம். அதே நேரத்தில் இன்னொரு பொண்ணு அவளுக்கு 7 கல்யாணம் பண்ணி வச்சு 7 பேர் செத்துருக்காராம். எல்லாம் வேலைக்காரி குழந்தை இருக்கிறான். நீ உனக்கு கட்டி வச்சாலும் கொண்டு என்னை சாப்பிட்டு நான் வேலைக்காரெல்லாம் அவமானப்படுத்தி விட்டாரு. நானும் போட்டா தூக்க மாட்டேன். வேலை போட பண்ண மாட்டாங்க. கையில் யோசிக்கிறேன். அப்புறம் எங்கள் அப்பா கேவலப்படுத்துவாங்க. சரி வேணாம் அப்படி இறங்கி சாகும் அளவுக்கு துன்பம். அதனால நமக்கு அதெல்லாம் பெருசு கிடையாது. அழுத்து கொடுத்துருக்கான். அதெல்லாம் சிலுவை நமக்கு கொடுக்கும் பாடம். எப்போ கஷ்டம் வருதெல்லாம் என்ன சொல்லணும்? பேசுவே உனக்கு நன்றி, உனக்கு சித்தமானால் ஒரு சிலுவை என்னோட இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்க கூட ஒரு ஹெல்ப்பர் அப்படின்னா பரவாயில்ல. எங்கேயாச்சும் ஒரு வழி ஒரு அசிஸ்டன்ட் ஒரு அசோசியேட் அனுப்பி வைப்பாங்க. சிலுவை இதுதான் வாழ்க்கை. இப்படிதான் போகும். நம்பிக்கை ஒரு நூறு கற்றுக்கூடாது. முத கையில் தூக்கி போன யாரு? தூக்க மாட்டீங்க. முத கையில் தூக்கி போன யாரு? யூதாஸ். அவநம்பிக்கை. பிசாசு என்ன சொல்லுது? நீ அவ்வளவுதான், ரொம்ப கேவலமாட்ட எல்லா காரியத்துக்கும் அவனுக்கு நம்பிக்கையே இல்லை, நீ ஏன் உசுரோட வேஸ்ட் போ அப்படின்ட்டு அவநம்பிக்கை கொண்டே தள்ளு. எங்க அவநம்பிக்கை இருக்கோ அது பிசாசு வேலை. அது பிசாசு தான் அவநம்பிக்கை கொண்டாந்து போ போ. அவன் ஏசு அந்த மரத்துக்கு போன சொல்லியிருக்கிறதுன்னா புனித யூதாசாய பண்ணி புனித யூதாசாய வேண்டிய சொல்லியிருக்கு. அவன் எலும்பு கிடைக்க மாட்டான். அந்த பக்கத்தில் இன்னொரு மரத்துக்கு போயிட்டான், பச்சை மரத்துக்கு போயிட்டான், பட்டை மரத்துக்கு வாழ அந்த கயிறு இருக்கு. இயேசுவோட வாழை பிடிச்சி இங்கே வந்து அந்த கயிறை பிடிச்சி இங்கே வர ஈகோ விட்டு எப்படி நான் போய் பார்ப்பேன். காரியத்துக்கு போனாருன்னா இந்த பாயில 10 பேரை கூட இருக்கான். என்னை பற்றி என்ன நினைப்பான்? நான் யார் எப்படிப்பட்டேன்? பெரிய அறிவாளி. நான் டவுன்லேருந்து வந்தவன். தலைமைக்குள்ளெல்லாம் கையை காடை வாங்கிட்டாங்க போடா காசையும் போட்டு தெரியாதனால எழுதிட்டு அவன் சொந்த ஊருக்கு எல்லாம் எங்கள் அம்மா என்ன சொல்லுங்க ஏன்டா அப்படியே எடுத்துறாங்க நல்லா இப்போ நாசம் பண்ணுறது தெரியல வெளியே போனான்னு சொல்லி அம்மா அவன் ஊருக்கு எரிய ஊர் போக முடியாது, ஊருக்கே பெரிய ஆகும். இப்படி அவநம்பிக்கையை கொடுப்பது பிசாசு. புரியுதா? என்ன நடந்தாலும் கடவுள் உன்னை கைவிடுவது. ஏதாச்சும் ஒரு நூலை காட்டி ஒரு வெளிச்சத்தை காட்டி கூட்டிட்டு போவோம். இதுதான் சிலுவை பாருங்கள். எப்பெல்லாம் அவநம்பிக்கை வருதோ பாடையாக உயர்த்தப்பட்ட அந்த பாம்பை பார்த்தது போல சிலுவையை பாருங்கள். நான் வணங்குகின்ற கடவுள், துன்புறுகின்ற கடவுள், வழுகின்ற கடவுள். அந்த சிலுவை எனக்கு நம்பிக்கை தருகிறது என்று உரத்தோடு தொடர்ந்து நம்பிக்கை திருப்பணிகளாம் திருப்பயணிகளாம் நடைபோக செய்வோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. முழந்தாளிடுவோம், கையில் எடுத்துக் கொள்ளுங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள், செய்வோம். எங்கள் அன்பு இயேசுவே, உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். மோசமான துன்பங்கள்
அன்பார்ந்த சகோதர சகோதரி, நம்மளுடன் சேர்ந்து ஒப்புக்கொடுக்கும் இந்த மாலை பொழுது எல்லாம் தந்தையாரின் இறைவனுக்கு ஏற்றதாக கொண்டாடுவார்கள். ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை மகிழ்வொலியில் திரளும் உம்மை வேண்டுகிறோம். கட்டுக்கடங்காத எங்கள் விருப்பங்களை உம் பக்கம் கனிவுடன் திருப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் பாடுபடும் கணிதம் தன்மையை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தன் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவு இரவு விருந்தை அருந்தி கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று தருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
இதோ இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய ஆன்மாவின் பாதத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம். இறைவாக்கினர்களுக்கும் நீதி தலைவர்களுக்கும் அரசர்களுக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியம் எங்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது. நீர் தொட்ட அந்த சிலுவையின் ஆசீர்வாதமும் வல்லமையும் ஆற்றலும் எங்களுக்கு கிடைக்க ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இதோ இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த சிலுவையிலிருந்து வழிதோடுகின்ற மீட்பை இரக்கத்தையும் பெற்று செல்லக்கூடிய அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தக்கூடிய ஆவியின் ஆற்றலின் வல்லமை இவர்களுக்கு நிறைவாக தந்திருக்கிறது. மேலும் நீர்த்தல் நெருங்கவுடைய துயிற்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகோடு உமது திருமணத்தையும் ஏற்றதுடன் நீங்கள் அனைவரும் மீது இரக்கமாகும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியம், அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவராகிய புனித அனைவருடன் நாம் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமணம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரண உண்மை கொண்டாடுகிறோம். துன்பங்கள் வழியாக மீட்படைய வரமே மன்றாடுவோம். கிறிஸ்துவே
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தமது சிலுவையால் இரத்தத்தால் உலகத்தை மீட்டு ரட்சித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவர் அளிக்கும் அன்பு கடைக்க